இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஓகேவா? என்னது? கிறிஸ்டல் ஆசிலேட்டர். நீங்கள் பார்க்க போகிற காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஓகேவா? இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட மெயின் பவர் ஐசி. ஓகேவா? எப்படி பவர் ஐசின்னு சொல்கிறேன்னா, சுற்றி உங்களோட காயில் இருக்குது, அதனால இதை நான் உங்கள் மெயின் பவர் ஐசி சொல்கிறேன். ஓகேவா? இந்த காயிலுக்கு மேலே இந்த சில்வர் கலரில் இருக்குல்ல காம்பனண்ட், இந்த காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இப்போ லேட்டஸ்ட் ஃபோன்லலாம் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தனியாக ஐசி கொடுத்து போட்டிருக்கான். ஏன் பவர் ஐசி பக்கத்தில் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் போட்டிருக்கான் அப்படின்னா, பவர் ஐசி ஒரு முக்கியமான வேலையை பண்ணுது. என்ன அப்படின்னா, ஃபோனுக்கு தேவையான பவரை இதுதான் கொடுக்குது. ப்ளஸ் அது மட்டும் பண்ணுறதில்ல, ஃபோனுக்கு தேவையான கிளாக் சர்க்கியூட்டை கொடுக்குறதும் பவர் ஐசி தான். அப்போ பவர் ஐசிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, பவரை கொடுக்கறதுக்கான சர்க்கியூட் ப்ளஸ் உங்களோட கிளாக் ஜெனரேட்டர், அதாவது சிஜி கிளாக் ஜெனரேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா பவர் ஐசிக்குள்ளே இருக்குது. கிளாக் ஜெனரேட்டர் வேலை செய்யணும் அப்படின்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டருங்கிற காம்பனண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிளாக் ஜெனரேட்டர் வேலை செய்யும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்டல் ஆசிலேட்டருக்கு ஒரு இன்புட் ஒரு அவுட்புட், இதோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்போ கிறிஸ்டல் ஆசிலேட்டருக்கு மொத்தம் எத்தனை பின்னு இருக்கும் அப்படின்னா 4 பின்னு இருக்கும். இங்கே ஒரு பின்னு, இங்கே ஒரு பின்னு, இங்கே ஒரு பின்னு, இங்கே ஒரு பின்னு இருக்கும். இதில் என்ன அளவு போட்டிருக்காங்க அப்படின்னா 38 மெகாஹெட்ஸ். 38 மெகாஹெட்ஸ் உள்ள கிறிஸ்டலை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே பார்க்கும்போது இருக்குது. இப்போ உங்களோட கிறிஸ்டல் ஆசிலேட்டரில் மொத்தம் 4 பின்னு இருக்கும். 1 2 3 4. சரி, இப்போ எனக்கு இன்னும் ஒரு பக்கம், ஓகேவா, அவுட் ஒரு பக்கம். அப்போ மிச்சம் 2 பின்னு எதுக்கு அப்படின்னா, ஒரு பின்னை கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு பின்னை என்ன பண்ணியிருப்பாங்க, கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இன்னொரு பின் என்னன்னா எக்ஸ்ஓ தெர்மல்னு அதுக்கு சொல்லுவாங்க. எக்ஸ்ஓ தெர்மல்லாம் என்ன அர்த்தம்னா, பவர் ஐசி சூடாச்சு அப்படின்னா எக்ஸ்ஓ தெர்மலுக்கு கீழே உள்ள, அதாவது எக்ஸ்ஓக்கு கீழே உள்ள தெர்மல் சர்க்கியூட் இதை ஃபைன் பண்ணிடும். அப்போ பார்த்தீங்கன்னா தெர்மல் எங்கே ரெசிஸ்டர் போட்டிருப்பான்னா, இதுக்கு நடுவில் ரெசிஸ்டர் ஒன்று உங்களோட கிறிஸ்டல் ஆசிலேட்டருக்கு கீழே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டருக்கு கீழே ஒரு தெர்மல் ரெசிஸ்டர் உள்ளுக்குள்ளே இருக்கும். நான் அதையும் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் செக் பண்ணும்போது எப்படின்னா, இந்த இதில் டயோடோலி செக் பண்ணும்போது உங்களுக்கு 0 வந்துடும். இப்போ மற்ற எல்லாத்துலேயும் உங்களுக்கு வேல்யூ கண்டிப்பாக வரும். வேல்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வேலை செய்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு ஆசிலோஸ்கோப், அதாவது டிஎஸ்ஓ இருந்துச்சுன்னா 100% நீங்கள் ஃபைன் பண்ண முடியும். டிஎஸ்ஓ இல்லை அப்படின்னா உங்களால் ஃபைன் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் கிறிஸ்டல் ஆசிலேட்டரில் ப்ராப்ளம் வராது. அப்படி வந்தாலும் நம்மளால் டிஎஸ்ஓ இல்லாமல் எக்ஸாக்டாக அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? இப்போ நான் என்னன்னா, இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரை உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இதுவே உங்களுக்கு மீடியாடெக் ஃபோனாக இருந்தால், இதுவே உங்களுக்கு எம்டிகே அதாவது மீடியாடெக் ஃபோனாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஓவில் 2.8 வோல்ட் வரும். ஓகேவா? இது குவால்காம்ங்கிறதுனால உங்களுக்கு எந்த வோல்டேஜும் தெர்மலுக்கு வராது, டைரெக்டாக பவர் ஐசியை ஃபைன் பண்ணும். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த பின்னெல்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு 3 இதில் கம்பல்சரி வேல்யூ வரணும். 3 இதில் கம்பல்சரி வேல்யூ வரணும். இப்போ நம்ம கிறிஸ்டல் ஆசிலேட்டரை மெஷர் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். கிறிஸ்டல் ஆசிலேட்டரில் உங்களுக்கு 3 பின்னில் உங்களுக்கு டயோடோலி வரணும். எனக்கு இதில் 718 வருது. இந்த பின்னு எனக்கு கிரவுண்ட் வருது. இந்த பின்னு எனக்கு 640 வருது. 712 வருது.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் 712 அந்த ரேஞ்ச் வருது, இதுவும் 700 வருது. அப்போ இது இன்புட் அவுட்புட் இதாக இருக்கும், இன்னு அவுட்டு. ஓகேவா, எக்ஸ்ஓட இன்னு அவுட் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தெர்மல் பின்னாக இருக்கும். இந்த பின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. மொத்தம் 4 வேல்யூ சொன்னால் 4 வேல்யூ வருது. இப்போ இந்த கிறிஸ்டல் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38.4 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு வேல்யூ வந்து எழுதியிருக்கு. ஓகேவா, 38.4 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு வேல்யூ வந்து எழுதியிருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ டயோடு வேல்யூவாக செக் பண்ணிட்டோம். இதில் வோல்டேஜ் வருமா அப்படின்னா கம்பல்சரி வோல்டேஜுங்கிறது ஒன்று ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபோனை ஆன் பண்ணிடுறேன். இந்த ஃபோனை கம்ப்ளீட்டாக ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எக்ஸ்ஓ இன்னில் பார்த்தீங்கன்னா சம்திங் வோல்டேஜ் வந்து எனக்கு க்ரியேட் ஆகும். சம் வோல்டேஜ் வந்து எனக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி வருதுன்னா எனக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு ஒரு அர்த்தம். ஓகேவா, இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓல்டு மோடில் நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் இப்போ செக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 0.58 வருது. அப்படின்னா என்னென்னா இதோட கிறிஸ்டல் அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு அர்த்தம். இந்த பின்னும் பார்க்குறேன், எனக்கு 2 பின்லையும் எனக்கு கிறிஸ்டல் அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் எனக்கு வேல்யூ வரும். இப்போ எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வோல்டேஜுங்கிறது வருது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆசிலோஸ்கோப்பில் இதோட வேல்யூவை நான் செக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிறிஸ்டலை வந்து செக் பண்ண போகிறேன். இந்த ஆசிலோஸ்கோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளிப் மாதிரி உள்ளது கிரவுண்டு. இது வந்து பாசிட்டிவை செக் பண்ணுற பின்னு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து லைனில் செக் பண்ண போகிறேன். இதில் நான் செக் பண்ணும்போது எனக்கு பல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அங்கே ஷோ பண்ணி காமிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா பல்ஸ் வந்து எனக்கு க்ரியேட் ஆகுது. கிளாரிட்டி ஆகுதுன்னு பாரு. அந்த 38.39 மெகாஹெர்ட்ஸை காமி. தெளிவாக இருக்கா? இப்போ இது இந்த கிளாக் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் பார்த்தீங்கன்னா கிளியராக அதோட பல்ஸை வந்து ஷோ பண்ணி காமிக்குது 38.39 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுக்கு பல்ஸாக வந்தால் மட்டும்தான் 100% இது வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நான் எங்கே மெஷர் பண்ணியிருக்கேன்னா எனக்கு இந்த இடத்துல வச்சு மெஷர் பண்ணியிருக்கேன். எனக்கு பல்ஸாக இது வந்து உங்களுக்கு எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. அந்த ஆட்டோங்கிறத கிளிக் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி பல்ஸ் வந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பல்ஸை ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட வேலை. ஓகேவா?